நகை, பணம், செல்போன் மற்றும் உடைமைகளை வழிப்பறி செய்யும் கும்பலில் ஒருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் வழிப்பறி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்தது. அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இறைச்சி கடையில் பணிபுரியும் நபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் வேலாயுதபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் இறைச்சி கடை ஊழியரிடம் லிப்ட் கொடுத்துள்ளார். பின்னர் பின்னால் அமர்ந்திருந்த அந்த இளைஞர் திடீரென இறைச்சி கடை ஊழியர் முதுகில் கத்தியை வைத்து தான் சொல்லும் இடத்திற்கு வாகனத்தினை விட வேண்டும் என்று கூறியுள்ளார். வேறு வழியில்லாமல் அந்த இளைஞர் சொன்னபடி இறைச்சி கடை ஊழியர் இருசக்கர வாகனத்தினை செலுத்தியுள்ளார். பின்னர் அந்த இளைஞர் சொன்ன இடத்திற்கு சென்ற இறைச்சி கடை ஊழியரை அங்கிருந்த 6 பேர் இறைச்சி கடை ஊழியர் கழுத்தில் அணிந்திருந்த நகை, செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தாக்கியுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்து தப்பித்த இறைச்சி கடை ஊழியர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். மேலும் இதுகுறித்து கோவில்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் சங்கரலிங்கபுரத்தினை சேர்ந்த 15 வயது சிறுவனை கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். என்னுடைய போனு, செயின், மோதிரம், இதுக்குள்ள இந்த வெள்ளி அரணாத்துறை எல்லாமே வெள்ளி அவ்வளோத்தையுமே பிடிங்கிட்டாங்க. பிடிங்கிட்டு என்னுடைய செல்போனில் இருக்கிற ஜிபே அந்த ஃபோன்பே பாஸ்வேர்டை கொடு அப்படின்னு சொல்லி நீ போட்டு ரெடி அனுப்பிச்சாங்க. நான் பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேங்குது, நீ கொடுக்கலன்னா நான் உனக்கு இங்கே கொண்டு புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடின்னு அருவாளையும் கத்தி வச்சு அடி எடுத்தாங்க. அந்த அடி முட்டுலாம் நல்ல அடி. வீலிங் செய்யும் போது கல்லூரி மாணவிகள் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் படுகாயமடைந்த மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவாரூர் மாவட்டம் புலிவளம் திருவிக நகர் பகுதியைச் சேர்ந்த பஷீர் என்பவரது மகன் கோதர் மைதீன். பள்ளி படிப்பை கூட முடிக்காத கோதர் மைதீன் தினமும் வீலிங் செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல்ஸ் போடுவதை முழுநேர வேலையாக செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கங்கலாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி, அவரது தங்கை அர்ச்சனா இருவரும் இருசக்கர வாகனத்தில் வேலங்குடி சாலையில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது வேலங்குடி ரயில்வே கேட் அருகே வீலிங் செய்து கொண்டிருந்த கோதர் மைதீன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதினார். இதில் இருவரும் காயமடைந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கோதர் மைதீன் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். பள்ளி கட்டிடத்தை பார்த்து தனக்கே பொறாமையாக உள்ளது என கூறி ஒப்பந்ததாரரை அமைச்சர் வெகுவாக பாராட்டினார். மாங்காட்டு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம், அரசு பள்ளி கட்டிடம், புதிய ரேஷன் கடை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முடிவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. அதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பின்னர் மாங்காடு அடுத்த பட்டூர் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த பின் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புதிதாக திறக்கப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தை பார்த்து தனக்கு பொறாமையாக உள்ளது எனவும், தங்கள் ஊரை விட இங்கு அருமையாக வந்துள்ளது என கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரரை பாராட்டுகிறேன் என கூறி மேடைக்கு அழைத்து சால்வை அணிவித்து பாராட்டு நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. $410.12 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பணியை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி புதிய ரேஷன் கடை கட்டிடம் திறப்பு விழா மற்றும் குறிஞ்சிப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் $410.12 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற அலுவலகத்தில் திடக்கழிவு மேலாண்மை பயன்பாட்டிற்காக குறிஞ்சிப்பாடி, அண்ணாமலை நகர், புவனகிரி, கிள்ளை மற்றும் சேத்தியாதோப்பு பேரூராட்சிகளுக்கு புது சுகாதார வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் $90 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் அமைய இருக்கும் புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் $90 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் அதற்கான பூமி பூஜை பணிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் துவக்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.